சரி அடுத்து நம்ம வெற்றிமாறன் சார் என்ன பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா தனுஷ் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து குபேரா படத்துடைய ஆடியோ லான்ச் அதில் சொல்கிறாரு வடச்சென்னை 2 கண்டிப்பாக வருது, இந்த வருஷம் எண்டில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோன்னே ஃபேன்ஸ்லாம் அங்கே செதறாங்க. இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்புவோட எழுச்சி எப்போன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்காக 5 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து அந்த படத்தோட அப்டேட்டை கேட்டு கேட்டு அந்த படத்தோட மேக்கரே கொஞ்சம் கோவப்படுற அளவுக்கு அந்த மக்களுடைய ஆசையும் அந்த படத்துக்கு மேலே இருக்க அன்பும் காட்டின ஒரு படம்னா கண்டிப்பாக வடச்சென்னை பார்ட் 2 தான். அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் அடுத்து வரப்போகுதுன்னும் போது மீண்டும் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ என்ன அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்கிறாங்கன்னா, வடச்சென்னை பார்ட் 2 பண்ணுறதுக்கு முன்னாடி சிலம்பரசன் அண்ட் வெற்றிமாறன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த கண்டென்ட் வாடிவாசலும் கிடையாது, வடச்சென்னையும் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுதுன்றாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வடச்சென்னையிலேயே வந்து ராஜன் அப்படின்ற கேரக்டர் வந்து சிம்பு தான் பண்ண வேண்டியது.